அஸ்வதியோட அப்பா ரொம்ப வருத்தத்தோட போறாரு இல்லையா? அஸ்வதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் சொன்னா நீ கேப்பல்ல? பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டியா? அனாத ஆலயம்ன்றது ஒன்னும் ஜெயில் இல்லனா. நான் அங்கேயே போய் தங்கிக்கிறேன். அங்க போனா நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப என்ன விட்டு நீ போனோம்ல, போ. அனாத ஆசிரமத்துக்கு யாரும் இல்லாதவங்க தான் போவாங்க. அப்ப நான் உனக்கு அண்ணனே இல்ல இல்ல. கடைசியா சாகும் போது நம்ம அம்மாவும் அப்பாவும் உன்னை என் கையில ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. உனக்கு இல்லாத கல்யாண வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இருந்தாலும் இவ்வளவு பிடிவாத இருக்க கூடாது. உன் புருஷன் கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டு கூட அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். உன் மகளுக்கு வேற மாப்பிளையா கிடைக்காம போயிருவான். என்ன பண்றது லட்சுமி? எல்லாம் நம்ம பொண்ணு மேலதான் தப்பு. அவனுக்கு அவன் தங்கச்சி தான் பெருசு. ஆனா இவளுக்கு அப்பா அம்மாவோட அவன் தான் பெருசு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு. காலு விளங்காத ஜென்மம். அவளுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்திருக்குது பாரு. அவளாலதான் அவன் இந்த நிலைமைக்கு ஆளானா. சும்மா மீனா பத்தி அபண்டமா பேசாதீங்க. அபாண்டல்லி உண்மையதான் சொல்றாங்க. தனக்கு கல்யாணம் நடக்கணும்னு அவளுக்கும் ஆசைதான். சானிய இந்த மாதிரி பொண்ணுங்களாலதான் குடும்பமே அழிஞ்சு போகுது. சொல்லி வாய மூடல. இதோ வாரா பாரு. இவளுக்கு 100 ஆயுசு. உடனே எல்லாம் உயிர் போகாது. வீட்ல எல்லாரும் சுகந்தானே? அஸ்வதி இல்லையா வீட்ல? என்ன வேணும்? நீ எதுக்கு இங்க வந்த? அஸ்வதியை பாக்க. எதுக்கு? அவளையும் கெடுக்கவா? என்னாச்சு? ஏன் இப்படி சொல்றீங்க? பின்ன எப்படி சொல்ற? உன்னால இந்த குடும்பத்து நிம்மதியே போச்சு. கூட பிறந்தவன முழுங்கிட்டு தான் நீ அடங்குவ. அம்மா நீ வாய முறி. அவ நிலைமை அவளுக்கு தெரியணும். தெரியாம தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்படி அலையறா. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை எதுவும் இல்ல. இந்த ஜென்மத்துல அது நடக்காதுன்னு எனக்கு தெரியும். முத்தவன தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிடிவாதமா இருக்கான். அத சொல்லிட்டு போகதான் நான் இங்க வந்து. அவங்க அறிவுகிட்டத்தனமா பேசுறாங்க. நீ வருத்தப்படாத. வருத்தமா? நான் வருத்தப்பட்ட என்ன பிரயோஜனம்? என்னோட ஊனம் தான். இருந்தாலும் நான் எந்த தப்புமே பண்ணதில்ல. தப்பு பண்ணனு யார் சொன்னது? இப்ப தோணுது நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு. அனாவசியமா எதுவும் பேசாத. இல்ல உன்னாலதானே வந்தது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்காக பொறுத்துக்கோ. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத. நான் எங்க அண்ணனை சம்மதிக்க வைக்கிறேன். நான் சொன்னா எங்க அண்ணன் கேக்கும். கோவிலுக்கு என் கூட வருவியா? வரேன். எங்கம்மா போயிட்டு வர? நான் அஸ்வதி வீடு வரைக்கும் போயிருந்தேன். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்ட்டு இருக்கேன். என்னத்த? நம்ம மாதிரி ஏழப்பட்ட குடும்பத்துக்கு அவங்க வீட்டுல இருந்து பொண்ணு குடுக்கறது பெரிய பாக்கியம். அஸ்வதிய முத்துவுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. உன்னால அந்த கல்யாணம் நிக்க கூடாது. நான் என்ன பண்ணணும் நீங்க சொல்றீங்க? நீ அனாத ஆசிரமத்துல போய் தங்கறதுல ஒரு குறையும் இல்ல. அதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு அஸ்வதி அப்பா சொல்லிட்டாரு. ஆமா நான் போறேன். இன்னைக்கே நான் போயிடுறேன். அண்ணனை நான் சம்மதிக்க வைக்கிறேன். நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து கண்ணீரை மட்டுமே பரிசா கொடுத்துட்டு நீங்க 2 பேரும் போய் சேர்ந்துட்டீங்க இல்ல? நம்ம மீனா எவ்வளவு கஷ்டப்படுறன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ அப்படி என்ன பாவம் பண்ணாலும் தெரியல. எல்லா துக்கத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அவ சிரிக்கும் போது என் மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த பாரத்தை நான் சுமப்பேன்? சொல்லுங்க. இனிமே என்னால முடியாது. வாழ்க்கையில நான் ஆசைப்பட்ட ஒரே பொண்ணு கூட இப்ப என்ன வெறுக்கிறா. அவளை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஆசை இல்லாம இல்ல. ஆனா மீனா நிலைமை நினைச்சா ஏமா இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க? சந்திரன் அண்ணா, நான் இல்ல அழுதது. முத்து அண்ணன் வீட்டுக்குள்ள அப்பா அம்மா போட்டோ முன்னாடி நின்னு அழுதுட்டு இருக்கு. எதுக்குடா நீ அழுத? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் எங்க அழுதேன்?
காலையில நீ எங்க போயிருந்த? நான் அம்மாவை கூட்டிட்டு வைத்தியர்கிட்ட போயிட்டு வந்தேன். சீக்கிரம் சூளையை கொளுத்தணும். மழை எப்போ வரும்னே தெரியல. விறகெல்லாம் ரெடியா எடுத்து வச்சுட்டு தாண்டா வந்தேன். நீ கவலைப்படாம வா, நம்ம டீ கடைக்கு போயிட்டு நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறம் வேலையை ஆரம்பிக்கலாம். வாடா. நான் போறேன். இனிமே நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? யாருக்கும் நான் தேவையில்லை. எல்லாருக்கும் என் மேல வெறுப்பு. நான் உயிரோட இருக்கிறதே எல்லாருக்கும் ஒரு பாரம் தானே. எங்க அண்ணனை கைவிட்டுறாத. அவர் ஆசைப்படியே அந்த வாழ்க்கையை கொடுத்துரு.